ஓம் ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யூ நமகே. ஓம் சரவணபவஹரி. ஆன்மீக பெரியோர்களே, ஸ்ரீமத் குமர குருதாச சாமிகளின் அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன். நாம் எல்லாம் கடந்த பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த பெறுதற்கரிய மாநில பிறவியை பெற்றிருக்கின்றோம். அவையார் சொன்னதைப் போல அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பெருமையாக பேசப்பட்ட அந்த மானிட பிறவி நமக்கு கடந்த பிறவியில் செய்த புண்ணியங்களாலே கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியின் நோக்கம் நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்காமல் இறைவன் திருவடியிலே சென்று ஐக்கியமாகிவிட வேண்டும் என்பதுதான் இந்த பிறவியின் நோக்கம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே நாம் கடந்த பிறவிகளிலே புண்ணியம் செய்திருக்கின்றோம், அதனாலே மானிட பிறவி கிடைத்திருக்கின்றது. அதே போல் இந்த பிறவிலேயும் புண்ணியத்தை செய்து பாவங்களை செய்யாமல் இருந்தால் நாம் இறைவன் திருவடியை அடைந்து விடலாம் என்பது தத்துவம். அதனாலே நாம் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்ப காலங்களிலே நாம் பாவங்கள் செய்வதில்லை. சத்தியத்தின் வழியாக, தேர்மையின் வழியாக, தர்மத்தின் வழியாகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காலப்போக்கிலே நாம் வளர வளர நமது தேவைகளுக்கு ஏற்ப உணவு, உடை, இருப்பிடம் போன்ற உறவு இவைகளுக்கான தேவை ஏற்படுகின்ற போது நாம் சில சந்தர்ப்பங்களிலே தவறு செய்ய நேர்படுகின்றது. இது கட்டாயமாகிவிடுகிறது. சின்ன தவறாக இருந்தாலும் கூட அதனுடைய நோக்கம், அதனுடைய தன்மை என்னவென்றால், தவறு என்பது, பாவம் என்பது ஒரு தம்மை நெருங்கிவிட்டால் மீண்டும் அவர் தன்னிலே இருந்து விலகிவிடாமல் தன்னுக்குள்ளே இழுத்து தன்னுடைய மையப்பகுதியிலேயே கொண்டு சேர்த்து கொள்ளக்கூடியது பாவத்தினுடைய சுபாவம். அப்படி நாம் ஏதோ சில காரணங்களுக்காக அற்ப ஆசையினால் தூண்டப்பட்டு மாயையின் காரணமாக நாம் கொஞ்சம் பாவத்தை செய்ய துவங்குமே. ஆனால் அந்த பாவம் நம்ம இழுத்து அதனுடைய மையப்பகுதியிலே கொண்டு சென்று பெரும் பாவியாக்கிவிடும். ஆக நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் அதனுடைய தொடக்க காலத்திலேயே சிறிய தேவை என்றாலும் கூட செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைமை வர வேண்டும். அப்படி செய்ய துவங்குவதற்கு முன்பாக நம்மை தடுத்து, இந்த வழியிலே செல்லாத, இது இல்லை, இது உனக்கான மார்க்கம் இல்லை, உனக்கான மார்க்கம் தர்ம மார்க்கம்தான், அந்த வழியிலேயே தொடர்ந்து செல் என்று நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். அப்பேற்பட்டவர் நம்மை விட சக்தி மிக்கவராகவும் இருக்க வேண்டும். நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். அது யாரென்று தேடுகின்ற போது நாம் பெரிதும் கட்டப்படாமல், சிரமப்படாமல் அறிந்து கொள்வதற்காக எந்த ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் கந்தக்கடவுளை நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். நாம் தவறான செயலை ஈடுபடும் போது நாம் தவறான செயலை செய்யக்கூடாது என்று தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று அவரையே கேட்டிருக்கிறார். ஈனமா நெறி நான் சென்றால் எதிர் நின்று தடுத்தாட்கொண்டற்கு ஆன சரணம் ஆசில் எம்கனா சரணம் காணே என்று தன்னுடைய சரணாகதியை இப்பொழுதே சொல்லுகின்றார். நான் எப்பொழுது ஈன நெறியிலே செய்வேன், பாவ வாழ்க்கையை துவங்குவேன் என்பது எனக்கு தெரியாது. அப்படி நான் துவங்குகின்ற நேரத்திலே என்னை நீர் குறுக்கே வந்து நின்று தடுத்து என்னை மீண்டும் தர்ம மார்க்கத்துக்கு திருப்ப வேண்டும். அதற்காகவே நான் உன்னிடத்திலே சரணமடைந்துகின்றேன், என்னை அடிமையாக ஏற்றுக்கொள் என்று தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கு வைக்கிறார். எம்பெருமானே, இந்த விண்ணப்பத்தை நான் நேரடியாகவே செய்து வைத்திருக்கின்றேன், உன் கண்ணாலே காண்டு இதில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ஏன் முருகக்கடவுளைத்தான் இவர் தேர்ந்தெடுத்தார் என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் அதற்கும் சுவாமிகள் ஒரு வழியை சொல்கின்றார். வேறு தெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவர்கள் கூட பாவத்தில் இருந்து நம்மை தடுத்து நிறுத்தக்கூடும் என்று ஒரு நிலைமை இருந்தாலும் கூட மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய சரவணப் பெருமாள் தான் மட்டும்தான் தன்னுடைய அடிமைகளை, தன்னுடைய சரணமடைந்த அடியார்களை அடிமைகளாக நடத்தாமல் நண்பர்களாக நடத்தக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர். அதைத்தான் பாம்பன் சாமிகள் சொல்கின்றார். நட்பை மழை என பொழிவிலாச வானமே சரணம் என்று சொல்கின்றார். நீ அடிமை என்று சொல்லி அவருடைய காலிலே சரணாகதி அடைந்து விட்டாலும் கூட அவர் உன்னை அடிமையாக நடத்த மாட்டார், நண்பனாக நடத்துவார். அந்த மரியாதையோடு, நட்போடும், பாசத்தோடும் நடத்துவார். அதனாலே நீ சரணாகதி அடைந்து உன்னுடைய மனம் மகிழுமாறு ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு முருகக்கடவுள் தான் உகந்தவர் என்று தான்
சுவாமிகள் அந்த கந்த கடவுளை தேர்ந்தெடுத்து சரணாகதி அடைகின்றார். சரி, சரணாகதி அடைந்து விட்டோம், கந்த கடவுளும் நம்மை நட்பனாக ஏற்றுக்கொண்டு நம்மை காத்து விடுவான் என்பது தின்பம். ஆனால் இது மட்டும் போதுமா என்றால் இல்லை, வேறு சில பிரச்சனைகளும் நம்முடைய மண்ணுலகிலே இருக்கின்றது. மண்ணுலகிலே வருகின்ற போது ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொந்தம், உற்றார் என்று பல சேரும். அதோடு தன்னுடைய சொத்து, இதுதான் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது, இப்படி என்ற ஒரு எண்ணமும் நமக்கு தோன்றும். அதெல்லாம் வந்தால் அந்த பாசம், இந்த மண்ணுலக பாசம் வந்தால் மீண்டும் மீண்டும் நாம் மண்ணுலகத்துக்கு வந்து கொண்டே இருப்போம். ஆக மண்ணுலகத்தை மீண்டும் வராமல் இருக்க, பிறவி எடுக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு நமக்கு தடையாக இருக்கும். இதை தடுக்க வேண்டுமே, இதுக்கு யார் என்ன செய்வார்கள் என்பது சுவாமிகள் சிந்தித்து அதற்கும் ஒரு வழி சென்றார்கள். அந்த பாசபந்தங்களையும் கூட நீயே அகற்றி என்னை காத்திட வேண்டும் என்று சுவாமிகள் வேண்டிக் கொண்டிருந்தார். அதற்காகவும் சுவாமிகள் ஒரு வரியை அங்கே துரத்துக்கின்றார். அந்த வரி என்னவென்றால், நான் எனதால் மோயே என்று அவர்களிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். நல்லருள் காட்டும் இன்ப வான நாயகனே, நான் எனல்தான் மோய நல்லருள் காட்டும் இன்ப வான நாயகனே, வானுலகத்திலேயே இருக்கின்ற தெய்வங்களுக்கெல்லாம் தலைவரான பெருமானே, என்னுடைய எனது என்ற பந்த பாசங்கள் எல்லாவற்றையும் கூட என்னிடத்திலே விரட்டி தவறான பாவ பயணிகளை நான் செல்லாமல் தடுத்து நிறுத்தி என்னை நண்பனாக, உன்னுடைய மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய நண்பனாக நடத்துகின்ற எம்பெருமானே, என்னை நீ காத்திருக்க வேண்டும். நான் எப்பொழுது பாவம் செய்ய துவங்குவேன் என்று எனக்கே தெரியாது. ஆகவே நான் இப்பொழுதே அந்த நிலை வராத முன்பாகவே நான் உன்னிடத்தில் சரணாகதி அடைந்து விடுகின்றேன் என்று சொல்லி சரணாகதி அடைந்து நல்வழி உய்தி வருவதற்கான வழியை நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அவர்கள் தனக்காக பாடியதைப் போல, தன்னைக்காக வேண்டி பாடியதைப் போல பாடியிருந்தாலும் கூட, முன்னிலையிலேயே பாடியிருந்தாலும் கூட, அது படற்கையிலே நம்மை போன்ற அடியார்களுக்காகவே அது பொருத்தமாக வேண்டும். அடியார்கள் இந்த வழியை பின்பற்றி மேல்நிலையை அடைய வேண்டும் என்றே இதை பாடியிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் அந்த வழியை பின்பற்றி உய்தி அடைவோம் என்று வேண்டிக் கொண்டு சிற்றரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.